டெல்லி கல்காட்சி தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் அதிஷி வெற்றியடைந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. டெல்லி கல்காட்சி தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் அதிஷி வெற்றி பெற்றிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். டெல்லியில் பாஜகவிடம் அதிகாரத்தை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு வகையாக தற்பொழுது பாஜகவின் வேட்பாளரை காட்டிலும் கூடுதல் வாக்குகளை பெற்று டெல்லியினுடைய முதலமைச்சர் அதிஷி தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றார். தொடக்கத்தில் பாஜக வேட்பாளரிடம் தொடர்ச்சியான பின்னடைவை சந்தித்து வந்த நிலையிலும் அதிஷி கடைசி 3 சுற்றுகளில் கணிசமான வாக்குகளை பெற்று தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றார். டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்து வரக்கூடிய அதிஷியினுடைய வெற்றி ஆம் ஆத்மி கட்சியினருக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு வெற்றியாக அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே மணிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின் உள்ளிட்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற முடியாத அளவு அவர்களுடைய அந்த வாக்கு எண்ணிக்கை விகிதம் பின்தங்கி இருந்தது. அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்கின்றார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு முகமாக பார்க்கப்படும் அதிஷி தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றார். டெல்லியின் முதலமைச்சரான அதிஷி அவர் போட்டியிட்டிருந்த கல்காஜி தொகுதியில் பாஜக வேட்பாளரை காட்டிலும் கணிசமான வாக்குகளை கடைசி 3 சுற்றுகளில் பெற்றதன் மூலமாக வெற்றி பெற்றிருக்கின்றார். இன்று காலை வாக்கு எண்ணப்பட தொடங்கியது முதலே தொடர்ச்சியாக பின்னடைவில் தான் இருந்தார் கல்காஜி தொகுதியிலே அதிஷி. ஆனாலும் அடுத்தடுத்து அந்த கடைசி 3 சுற்றுகளில் அவருக்கு உகந்த வாக்குகள் வந்து அந்த வாக்குகளின் மூலமாக பாஜக வேட்பாளரை காட்டிலும் கணிசமான வாக்குகளை கூடுதலாக பெற்றதன் வாயிலாக தற்பொழுது அதிஷி வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆம் ஆத்மி கட்சியினருக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு செய்தியாக அதிஷியினுடைய வெற்றி அமைந்திருக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தை பாஜகவிடம் பறிகொடுத்திருக்கின்றது ஆம் ஆத்மி கட்சியினுடைய மிக முக்கிய முகமான அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி அடைந்திருக்கின்றார். என்றாலும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு வெற்றியாக அதிஷியின் வெற்றி தற்பொழுது அவர்களுக்கு கிடைத்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.